ஓம் நமச்சிவாய. நீங்கள் எப்பொழுதும் இளமையாக இருக்க வேண்டுமா? உடம்பு வயசாகாமல், மனசு சோர்வாகாமல், எப்பொழுதும் எனர்ஜியோடு இருக்கணும்னா யாருக்குத்தான் ஆசை இல்லை? ஆனால் சித்தர்கள் சொல்கிறாங்க, உண்மையான இளமை உடம்பில் இல்லை, மனசில் தான் இருக்கு. நாம் தினமும் 1000 விஷயம் நினைக்கின்றோம், ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கவனிக்க மறக்கின்றோம். அது என்னவென்றால் நமது சுவாசம். சித்தர்கள் சொல்கிறார்கள், உன் வாழ்க்கையில் நீ எப்படி சுவாசிக்கின்றாயோ அதை பொறுத்து மாறும். இன்று நாம் பார்க்க போகின்ற பாடல், இந்த பாடல் சுவாசத்துக்குள் இருக்கும் ஒரு ஆழமான ரகசியத்தை சொல்லுகின்றது. சங்கிரண்டு தாரையொன்று சொன்ன பின்னலாகையா மங்கி மாளத்தேயுலகில் மானிடங்கள் எத்தனை சங்கிரண்டையுண்டவிந்து தாரையூதவல்லிரே கொங்கை கொங்கை பங்கரோடு கூடி வாழலாகுமே. ஓம் நமச்சிவாய. சங்கிரண்டு தாரையொன்று சன்ன பின்னல் ஆகையால். சங்கு என்றால் வழி, காற்று செல்லும் வழி என பொருள்படும். கழுத்தை சங்கு எனவும் சொல்வதில் அப்படி ஒரு பொருள் உண்டு. தாரை என்றால் தொடர்ந்து வரும் மூச்சுக்காற்று, ஆக மூக்கின் 2 பாதை வழியாக செல்லும் காற்று. அதாவது சங்கிரண்டு தாரையொன்று சன்ன பின்னல் ஆகையால் என்பது மூக்கின் 2 பாதை வழியாக செல்லும் காற்று, அதாவது இடகலை பிங்கலை என்னும் காற்று சன்ன பின்னலாக கலந்து கிடக்கின்றது. அதாவது இந்த காற்று இரண்டும், காற்று மூக்கின் 2 துவாரத்தின் ஊடும் காற்று ஒரு ஒழுங்கில்லாமல் சன்னல் பின்னலாக கலந்து உடம்புக்குள் செல்லுகின்றது. மங்கி மாளுதே உலகில் மானிடங்கள் எத்தனை. அப்படி பக்குவப்படாத மூச்சினால், அதாவது நாங்கள் சுவாசிக்கின்ற மூச்சில் ஒருவித ஒழுங்கு அல்லது பக்குவம் இல்லாமல் சன்ன பின்னலாக ஒரு தாறுமாறாக நாங்கள் சுவாசத்தை ஏற்படுத்தினால், அப்படி பக்குவப்படாத மூச்சினால் சுவாசத்தின் சக்தி வீணாகி உடல் நலிந்து உறுப்புகள் மங்கி சாகும் மாந்தர்கள் இந்த உலகில் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்றார் சிவாக்கிய சித்தர். மங்கி மாளுதே உலகில் மானுடங்கள் எத்தனை. ஆனால் எல்லோரும் வயசாகிறார்கள், உடம்பு சோர்வாகிறார்கள், நோய்கள் வருகின்றன. அதற்கு காரணம் என்ன? சித்தர் சொல்லுகின்றார், அதாவது சிவாக்கிய சித்தர் சொல்கிறார், இதற்கு காரணம் சரியாக சுவாசம் இல்லாத வாழ்க்கை. நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும் பொழுது மூச்சை வேகமாக போகும், உடம்பு களைத்து போகும். அதாவது நீங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ் அல்லது கோபம் அல்லது ஒரு விதமான பதட்டமான நிலையில் உங்களுடைய மூச்சினை கவனியுங்கள். அந்த மூச்சு ஒரு ஒழுங்காக செல்லுகின்றதா இல்லை, வேகமாகவும் ஒரு ஒழுங்கினமற்றதாகவும் செல்லுகின்றது. சங்கிரண்டையும் தவிர்ந்து தாரை ஊத வல்லீரில். அதாவது நீங்கள் உங்கள் மூச்சினை ஒரு ஒழுங்குபடுத்தினால், இங்கு சிவாக்கிய சித்தர் ஒரு பெரிய விஷயத்தை சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் மூச்சினை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால், இந்த ஒழுங்கற்ற மூச்சினை ஒரு ஒழுங்குபடுத்தினால், அதாவது மெதுவாக மூச்சு விடுவது, கவனமாக மூச்சு விடுவது, பிரீதிங் கண்ட்ரோல் ப்ராக்டிஸ், இதை செய்தால் உங்கள் வாழ்க்கை எனர்ஜி லெவல் மாறும். கொங்கை கொங்கை பங்கரோடு கூடி வாழல் ஆகுமே. இப்போ நாங்கள் எங்கள் மூச்சினை ஒழுங்கில்லாமல் இருக்கின்ற மூச்சினை ஒழுங்குபடுத்தி அது இடகலை பிங்கலை என வகைப்படுத்தி அதற்கேற்ப நாங்கள் மூச்சினை ஒரு ஒழுங்காக சுவாசித்தோமானால், எமது மூச்சினை நாங்கள் கவனித்தோமானால்
கொங்கை கொண்ட தேவியரோடு கலந்து வாழ்கின்ற ஈசன் இருக்கின்றாரே, அந்த காலடியில் இருக்கும் நிலை கிடைக்கும், பேரின்ப நிலை உருவாகும் என்பது பாடலின் பொருள். அப்போ சிவாக்கிய சித்தர் சொல்லுகின்ற இந்த பாடலில் நாங்கள் எங்களுடைய மூச்சினை நாங்கள் கவனிக்க வேண்டும் என்று சொல்கின்றார். உண்மையான இளமையின் ரகசியம் என்னவென்றால், நாங்கள் ப்ரெசன்ட் மூமெண்டில் இருக்க வேண்டும். எமது சுவாசத்தை கவனித்து அதை ஒழுங்குபடுத்த வேண்டும். மனசை எப்பொழுதும் தெளிவாக வைத்திருக்க வேண்டும். எங்களுடைய தேவையற்ற கவலைகள், தேவையற்ற பயங்களை விட்டுவிட வேண்டும். இதுகள் எல்லாத்தையும் நாங்கள் செய்தோமென்றால் எங்களுடைய உள் மனம் யுத்தாக, அதாவது இளமையாக இருக்கும். உன் வாழ்க்கையை வெளியில் இல்லை, உள்ளே உங்களுக்குள் இருக்கும் சுவாசத்தில் தான் இருக்கின்றது. உங்களுடைய இளமை நீங்கள் பூசுகின்ற பாடி க்ரீம்களிலோ அல்லது எந்த பாடி கேரில் இல்லை. ஆனால் உங்களுக்குள் இருக்கும் அந்த உள் மனதை நீங்கள் சந்தோஷப்படுத்தினீர்கள் என்றால் உங்களுடைய உடல், அதாவது வெளியில் நீங்கள் மற்றவர்களுக்கு தெரிகின்ற அந்த உடல் மிகவும் இளமையாக காட்சி அளிக்கும். சிவாக்கிய சித்தர் சொல்லுகின்றபடி நீங்கள் மனதை அமைதியாக, அதாவது உங்கள் சுவாசத்தை ஒழுங்குபடுத்துங்கள். உங்கள் சுவாசத்தை ஒழுங்குபடுத்துவதன் மூலம் உங்கள் இளமையை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளலாம். ஓம் நமச்சிவாய. நன்றி, வணக்கம்.